शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राह ग्राहैக कर्मणे. பஞ்சதசி கிரந்தத்துல தீப பஞ்சகம் மத்தியம பஞ்சகமா இருக்கக்கூடிய தீப பஞ்சகத்துல சித்திர தீப பிரகரணம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்ததாக திருப்தி தீப பிரகரணம் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். இது 7வது அத்தியாயம். இதுல பிருஹதாரண்யக உபனிஷத்துல ஒரு மந்திரமானது படிச்சிருக்கு. ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரம் அனுஸ்வஞ்சரேத் அப்படின்னு. அங்க என்ன அர்த்தத்துல சொன்னா, இந்த ஆத்மாவை அறிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். ஆத்மானம் விஜானியாத் அப்படின்னு சொல்லிருக்கு. யாரு? புருஷா. யார் இந்த புருஷன்? ஜீவன். ஜீவனானவன் இந்த ஆத்மாவை அறிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். அப்படி அறிந்தானே ஆனால் சேது கிமிச்சன் கட்சிகாம, அவனுக்கு இந்த உலகத்துல ஆக வேண்டிய காரியம் என்ன, அவன் எதுக்கு ஆசைப்பட போறான், அவனுக்கு எதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஆனது வரப்போறது, அவன் எதை எதிர்பார்க்க போறான் இந்த உலகத்துல. ஆகையினால ஞானிக்கு முழு திருப்தியானது கண்டென்ட்மெண்ட் ஏற்பட்டு விட்டதே. ஆனால் அவன் எதிர்பார்க்கிறதுன்றதே கிடையாது. யாருக்கு எதிர்பார்ப்பு இல்லையோ அவளுக்கு ஃபெயிலியரும் கிடையாது, சக்சஸும் கிடையாது. யாரு சக்சஸையோ ஃபெயிலியரோ எதிர்பார்க்கிறவனுக்கு தானே ஃபெயிலியரோ சக்சஸோ. அந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவனுக்கு எதுவும் கிடையாது. அதுதான், அதுக்கு பேர் தான் ஆத்ம திருப்தின்னு பேரு. திருப்தி அப்படின்னாக்க ஆத்ம திருப்தி. ஆத்ம திருப்தினாக்க கண்டென்ட்மெண்ட் அல்லது சந்தோஷம், அலம் புத்தி இத்தியர்த்தா. இப்போ இதுல இந்த உபனிஷத்தினுடைய மந்திரத்தை அவர் முதல்ல சொன்னார். திருப்தி தீப பிறகு இததான் நான் அனலைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதிஜை பண்ணிவிட்டார். பிரதிஜை பண்ணிட்டு வந்துட்டு என்ன சொன்னாரு, இந்த புருஷகா நாங்க சொல்லிருக்கக்கூடிய புருஷனானவன் ஜீவன் அப்படின்னு சொன்னாரு. சாதாரணமா புருஷன்னாக்க ஜீவன் அப்படின்றான். இந்த ஜீவனானவன் ஆத்மானம் விஜானியான் அப்படின்னா தன்னுடைய உண்மையான சொரூபமான அந்த ஆத்மாவை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றார். ஜீவனே தன் ஆத்மான் தான் நினைச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து என்ன சொல்றது, நீ ஆத்மானம் விஜானியான்னு சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் எதையோ அறிஞ்சிட்டு இருக்கான், எதை அறியணுமோ அதை அறியல. அது அவன் ஏதோ ஒண்ணு தப்பா நான்னு புரிஞ்சிட்டு இருக்கான். அவன் தப்பா புரிஞ்சது இல்லாததான ஒரு நான் ஏதோ ஒண்ணு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் அதுல வந்து சேர்றது. ஆகையினால இதை விசாரம் பண்ண வேண்டிய அவசியமானது ஏற்படுறது. ஆகையினால அவர் என்ன சொன்னார், புருஷா ஆத்மானம் விஜானியாத் என்றார். இப்ப இதுக்கு முந்தின அத்தியாயத்துல அவர் சித்திரதீப பிரகரணத்துல நமக்கு என்ன சொன்னார்னாக்க, ஜீவன், கூட்டஸ்தன், ஈஸ்வரன், பிரம்மம் அப்படின்னு பிரிச்சார். அந்த பிரிச்சதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அவர் சொன்னார், ஜீவனை ஜலாகாசம்னு பிரிச்சுக்குங்க, கூட்டஸ்தனை கடாகாசம்னு புரிஞ்சுக்கங்க, ஈஸ்வரனை மேகாகாசம்னு புரிஞ்சுக்கங்க, பிரம்மத்தை மகாகாசம்னு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னார். இந்த ஐடியாவை சொல்லி கொடுத்துட்டு, கூட்டஸ்தனா இருக்கிறவன் மேக்ரோவா இருந்ததுன்னாக்க ஜீவன் கூட்டஸ்தன், மைக்ரோவா இருந்ததுன்னா கூட்டஸ்தன் ஜீவன், மேக்ரோவா இருந்ததுன்னா ஈஸ்வரன் பிரம்மம் அப்படி பிரிச்சார். இப்போ மைக்ரோவா இருக்கக்கூடிய கூட்டஸ்தனும் மேக்ரோவா இருக்கக்கூடிய ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் பிரம்மமும் ஒண்ணு. இந்த அர்த்தத்துல நமக்கு ரெண்டா பிரிச்சார். மேக்ரோவாவும் புரிஞ்சுக்கணும், மைக்ரோவாவும் புரிஞ்சுக்கணும். மேக்ரோவா எதை புரிஞ்சுக்கிறீங்களோ அதேதான், அது அந்த பிரம்மன் தான் இங்க மைக்ரோல இருக்கக்கூடிய கூட்டஸ்தனாகவும் இருக்கு அப்படின்னு பிரிச்சு நிறைய விஷயங்களை பார்த்தோம். இப்போ அடுத்தது இப்ப என்ன வந்ததுன்னா, இந்த ஜீவன்றவர் யாரு அப்படின்னாக்க, கூட்டஸ்த சைத்தன்யம் இல்லாத ஒரு ஜீவன் இருக்க முடியுமா இல்லையா? நான்ற அந்த கான்சியஸ்னஸ் இல்லாம இவனுடைய கண்ணு பாக்குறது, இவருடைய காது கேட்கறது, இவருடைய மூக்கு நுகர்றதுன்னா அவர் இருந்தா தானே நுகரும், அவர் இல்லைன்னா நுகராது. ஆகையினால இது என்ன ஆச்சுன்னா, கான்சியஸ்னஸா இருக்கக்கூடிய ஒரு நான் இருக்கு. அதுக்கப்புறம் மனசுல பிரதிபலித்தமான ஒரு சைத்தன்யத்தை நான் நினைச்சிட்டு இருக்கேன். எதையோ நான் ராஜகோபால் தேகத்தை வச்சுட்டு, மனசை வச்சுட்டு, இன்டலெக்ட வச்சுட்டு எதையோ ஒரு நான் வச்சுட்டு இருக்கேன்.
இப்படி ஒரு மிக்சர் ஆனது காணப்படுகிறது. இந்த மிக்சர் தான் கன்ஃபியூஷனுக்கு காரணமா இருக்கு. ஆகையினால இந்த ஜீவனுக்கும் கூட்டஸ்தனுக்கும் இருக்கக்கூடிய மிக்சர் ஒண்ணு இருக்கு. இந்த மிக்சர் தான் பிரச்சனைகள்லாம் காரணமா இருக்கு. அஞ்ஞானிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மிக்சரை தான் நானு நினைச்சிட்டு இருக்காங்க. அஞ்ஞானிகள் எல்லாரும் இந்த மிக்சரை தான் நானுன்னாக்க அவளுக்கு வந்து நித்திய புத்த சுத்த சைத்தன்யம் தான் நீங்க அப்படின்னு சொன்னா அவளுக்கு புரிய போறது இல்ல. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்றதுதான் உங்களுடைய சொரூபம் அப்படின்னு சொன்னா யாருமே புரிய போறது இல்ல. என்னுடைய கஷ்டம் எனக்கு இருக்கு சார், நான் எப்படி சார் அப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்கலாம். ஆகையினால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா லோகத்துல அனுபவத்துல இருக்கக்கூடிய நான் அப்படின்றது இந்த கன்ஃபியூஸ்டு நான் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்படி லோகத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த கன்ஃபியூஸ்டு நான் நானு நினைச்சாங்கன்னு 7வது ஸ்லோகத்துல சொன்னார். அதிஷ்டானாம்ச சம்யுக்தம் பிரம்சாம்சம் அவலம்பதே யதா ததாஹம் சம்ஹரி இத்யேவம் ஜீவோ அபிமன்யதே. அதிஷ்டான அம்சத்துடன் சேர்த்து, அதிஷ்டான அம்சம் என்ன? கூட்டஸ்தான அம்சம். அந்த அம்சத்தோட சேர்ந்து இவன் என்ன நினைச்சா பிராந்தி அம்சமான நான போய் இவன் அவலம்பிக்கிறான், இவன் எடுத்துக்கொள்கிறான். நான் பிரம்மான்றது இருந்தா கூட அதை ஒத்துக்கொள்ள தயார் இல்லாம நான்னாக்க அல்பையன், எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, சுக துக்கம், நான் சம்சாரி அப்படின்னு இவன் அவலம்பிக்கிறான். அத 2 ஆத்மா என்கிட்ட இருந்தாலும் நான் எதை ப்ரிப்பேர் பண்றேன்னா இந்த மிக்சர் ஆத்மாவை தான் நானு சொல்லி விவகாரத்துல இருந்துட்டு இருக்கேன். எதா எப்போ இந்த மிக்சர் ஞானோட நான் விவகாரத்தை பண்ணிட்டு இருக்கேனோ, உலகத்தோட ஈசிட்டு இருக்கேனோ, அப்போ ததா அகம் சம்சாரி ஏவ, அப்ப நான் சம்சாரியா இருக்கேன், எனக்கு சுகதுக்கங்கள்லாம் எனக்கு வந்து தர்றது. ஜீவஹா அபிமன்யத்தே, இப்படி அல்லவா இந்த ஜீவன் நினைக்கிறான். இந்த ஜீவன் சரி இப்படி ஒரு கோஷ்டி இப்படி நினைக்கிறது. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, அவெல்லாம் வேதாந்தம் கிளாஸ் படிக்கிறவா. அவர்கள்லாம் எப்படி இந்த சன்னியாசிகள் வேதாந்தத்துக்கு வந்தவாள்லாம் அவர்கள்லாம் எப்படி பண்றாங்கன்னா பிரமாம் சத்யதிரஸ்காராத் அதிஷ்டான பிரதானதா யதா ததா சிதாத்மாஹம் அசங்கோஸ்மி இது புத்தியதே. இந்த ஜீவனானவன் உண்மையிலேயே பிரதிபலித்த சைத்தன்யமா இருக்கக்கூடிய அந்த ஜீவனை தான் இவர்கள்லாம் தப்பா நினைக்கிறாங்க. அவர் எதோடையும் பிரதிபலிக்க மாட்டார் சார், அவர் அசங்கமானவர் ஆத்மா, அசங்கோ ஜெயம் ஆத்மா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. ஆத்மானம் சேத்பிஜானியாத்னு ஸ்ருதி சொல்றது. ஆகையினால அந்த ஆத்மாவானது எதோடையும் சங்கமனம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரித்தகான்னு சொல்றது. இப்படி சொல்றதுனால இன்னொரு ஆத்மா நம்ம கையில இருக்கு, அது இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாத ஆத்மா அப்படின்னு அவன் நினைக்கிறான். நினைச்ச அவன் என்ன பண்றான், அஜ்ஞானியானவன் இந்த மிக்சரை நினைச்சிட்டு தான் சம்சாரி அப்படின்னு நினைச்சிட்டு ஐ ஆம் கோயிங் ஐ ஆம் கமிங் அப்படின்னு யூஸ் பண்றான். ஐயானது எதோடையும் சேராது, கோயிங்கோடையும் சேராது, கம்மிங்கோடையும் சேராதத போய் ஐ ஆம் கோயிங் ஐ ஆம் கமிங் அப்படின்னு சொன்னான்னு இந்த மிக்சரை போய் நானு அப்படின்னு நினைச்சுதான். இந்த கூட்டத்தினையும் ஜீவனையும் சிதாபாசனா இருக்கக்கூடிய ஜீவனையும், அதுக்கு டெக்னிக்கல் நேம் ஜீவனுக்கு சிதாபாசன், இந்த கூடத்தையும் சிதாபாசனையும் அவன் ஒன்னா கலந்துட்டு நான் போகிறேன் நான் வருகிறேன் அப்படின்னு நினைக்கிறான். ஞானியானவன் என்ன பண்றார் அப்படின்னாக்க அவருக்கு வந்து நல்லா தெரியாது இது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தோடு பின்னமா இருக்கக்கூடிய ஆத்மா. நான் எப்போ இந்த விவகாரம் பண்ணிட்டு நான் ஐஎம் கோயிங்னு சொல்லும் பொழுது நான் ஸ்தூல சரீரத்தை மீன் பண்ணி தான் ஐஎம் கோயிங் சொல்றேனே தவிர ஆத்மாவுக்கு கோயிங்கும் கிடையாது கம்மிங்கும் கிடையாது. அது ஒன்னும் ஆகமா பாயி கிடையாது, அது வரது போறதுன்றதெல்லாம் அதுக்கு சரியா வராது அப்படின்னு சொல்ற. நான் ஐஎம் ஓவர் வெயிட், எனக்கு 70 kg ஒரு சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு என்ன தெரியறதுன்னா நான் அன்னமய கோஷத்தோட ஐடென்டிஃபை பண்ணி பேசிட்டு இருக்கேன்னு தெரியறது. ஆனா வஸ்துதா அந்த ஆத்மாவானது இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்ல அப்படின்ற ஒரு அறிவும் எனக்கு இருக்கு வேதாந்தம் படிச்சதுனால இல்லையா. இப்படிதான் அந்த ஞானிக்கு இருக்கு. இன்னொரு ஒரு அறிவு இருக்கு, வியாவகாரிக திசையில நான் சொல்லக்கூடிய நான் வேற, பாரமார்த்திக திசையில சொல்லக்கூடிய நானானது வேற அப்படின்னு அவனுக்கு தெரியாது. இப்ப நம்ம படிக்கிறதெல்லாம் நான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா பிரம்மன் நீதான் பிரம்மன் நீதான் பிரம்மன் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் நீ அந்த ஒரு நிலைக்கு போகும் பொழுது வரக்கூடிய ஒரு அனுபவம் அது. அதனால அந்த பிரம்மன் தான் இந்த ஒரு கோலா வச்சுட்டு அதுலயே நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி வந்திருக்கு. அதனால நானுன்னு சொல்லும் பொழுதும் அஜ்ஞானி நான் என்று சொல்லும் பொழுதும் ஒரே நான் சொல்ற மாதிரி தான் இருக்கு. அவனுக்கும் இந்த மிக்சர் இருக்கு, அவனுக்கும் அந்த மிக்சர் இருக்கு. ஆனா அவனுக்கு அவனுடைய உண்மையான சொரூபம் சச்சிதானந்த சொரூபம்னு தெரியாம அந்த நாணம் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு என்னன்னாக்க இந்த நானானது
ரெண்டு நான் இருக்கு. இதுல உண்மையான நான்னு ஒன்று இருக்கு. இந்த பொய்யான நான் தான் நம்மளுடைய மாயினால நம்ம ஆமிட்டு இதுல அவசப்பட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியாது இல்லையா. ஆகையினால அந்த நானு தெரியணும்ன்ற ஒரு கோலோட இவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படி ரெண்டு விதமா நினைச்சிட்டு இப்படி பிரமாம்சமாக இருக்கக்கூடிய அந்நாளை திரஸ்காரா இதை தள்ளி விட்டுட்டேன்னா இன்டெலக்சுவலி நீங்க தள்ளிட்டீங்கன்னாக்க எப்படி இந்த குடத்துல பார்க்கக்கூடிய மண்ணுல பார்க்கக்கூடிய குடத்துல இன்டெலக்சுவலா நீங்க குடத்தை தள்ளிட்டீங்கன்னா எந்த அம்சம் நிக்குமோ கிளே தானே நிக்கும். பூமி தோயம் வாயு இதெல்லாம் தள்ளிட்டு வந்தா எதிர் ததேகோ அவசிஷ்டா சிவ கேவலோகம் அப்படின்னு இவனுக்கு தெரியாது. இந்த அதிஷ்டானமாக இருக்கிறது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டா எது போய் பிஞ்சறதோ அதுதான் ஐ அப்படின்னு பிரம்ம அம்சத்தை திரஸ்காரம் பண்ணி விட்டமையானால் அதிஷ்டான பிரதானதா அதிஷ்டானமானது பிரதானமாக வருகிறது. அதிஷ்டான பிரதானதான்னா என்ன அர்த்தம்னா அயம் அசங்கா ஆத்மா, இந்த ஆத்மாவானது எதோடையும் சங்கமிக்காத ஒரு ஆத்மா அப்படின்னு அவன் தெரியறது. எதா எப்போ தெரியறதோ ததா அப்ப என்ன ஆச்சு சிதாத்மா அகம் நானே சிதாத்மா அப்படின்னு அவன் அறிகிறான். நானே அசங்கா அகம் அஸ்மி நான் எதோடையும் சம்பந்தப்படாம இருக்கிறேன் அப்படி என்பதையும் அவன் புத்தியதே அவன் நன்றாக வேதாந்தத்தை படித்து 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 அவனுக்கு அந்த எண்ணமானது அப்படி ஆட்டோ சஜஷன் மாதிரி அவனுக்கு உழுந்துட்டு நம்ம உண்மையான சொரூபம் வேற நம்ம இருக்கிற சொரூபம் வேற நமக்கு வரக்கூடிய இன்னல்கள் எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும். ஏன்னா இதெல்லாம் உண்மை இல்ல, எல்லாருக்கும் வருதுதான். பக்கத்து வீட்டை எட்டி பார்த்தாங்க நம்மளோட மோசமா இருக்கான்ற அறிவெல்லாம் அவனுக்கு வேதாந்தம் படிக்கிறவனுக்கு தெரியுது இல்லையா. பாக்கி பேருக்கு தெரியாம ஸ்ட்ரெஸ்ல ஐயோ எனக்கு மாத்திரம்தான் பகவான் இப்படி எல்லாம் கஷ்டத்தை கொடுத்திருக்கான்னு அவன் நினைக்கிறான். இவாளுக்கு இந்த ரெண்டு ஆத்மா இருக்கிறதுனால டிப்ளமேட்டிக்கா இந்த உலகத்தை டீல் பண்ண தெரியுது. இப்படி இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, எதுவும் நம்ம கையில ஆத்மாவானது அசங்கமானது தெரியுது. அவன் எதுக்கு பிரதானம் கொடுக்கறான்? கூட்டஸ்தனுக்கு தான் இவன் பிரதானத்தை கொடுக்கறானே தவிர ஜீவனுக்கு சிதாபாசனுக்கு பிரதானம் கொடுக்கறது இல்ல. அவன் என்ன பண்ணான்? 7வது ஸ்லோகத்துல சொன்னவன் அவன் சிதாபாசனுக்கு தான் வேல்யூ கொடுத்தான், கூட்டஸ்தனுக்கு வேல்யூ கொடுக்கல. இதுதான் வித்தியாசம். கூட்டஸ்தனுக்கு யார் வேல்யூ கொடுக்கறானோ அவன் வேதாந்தி, யாரு சிதாபாசனுக்கு வேல்யூ கொடுக்கறானோ அவன் அஜ்ஞானி அப்படின்னு பிரிச்சாரு. இப்ப அடுத்த சொல்றாரு ரெண்டு பேருமே நான் நான் அப்படிதான் யூஸ் பண்றாங்க. ஞானியும் தெரிஞ்சுதான் யூஸ் பண்றான்னு சொல்றீங்க. நான் தெரியாதவனும் என்ன சொல்றான், அஜ்ஞானியும் ரோட்ல போறவனும் நானும் யூஸ் பண்றான். இதுல என்ன வித்தியாசத்தை கண்டீங்க? ரெண்டுமே பிராந்தி தானே. இவன் என்ன சொல்றான்? நான் என்பதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றான் இல்லையா, தெரிந்து கொள்ளணும்ன்றான். அவன் என்னது நான் போகிறேன் வருகிறேன்ற ஒரு செய்கையோட சொல்றான். அது அவனுக்கு வராதுன்னு சொல்லுங்க. போகிறது வருகிறதெல்லாம் வராது, நானுக்கு எப்படி வரும்? நானும் தானே எதோடையும் சேராத அப்படின்னு சொல்லிட்டு அவனை பண்ணீங்க. இவன் சொல்றான நான் என்பது தெரியணும், தெரிஞ்சாதான் இவன் முன்னுக்கு வருவான், ஞானி ஆவான்னு சொல்றீங்க. தெரிவது என்றது ஒரு ப்ராசஸ் தானே, தெரிவதுன்றதும் ப்ராசஸ் தானே. எப்படி அந்த அசங்கமான நானுக்கு தெரிவது எப்படி வரும்? ஆகையினால நீங்க அஜ்ஞானியும் ஒண்ணுதான் அகம்னு சொல்லும் பொழுது ஞானின்னு நீங்க பிரிச்சு காமிக்கிறதும் ஒண்ணுதான். இதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. நான் எப்படி அவனுக்கு எல்லாருக்கும் ஒரு நான் தான். எந்த நான் இருந்தாலும் ஜீவனும் கூட்டத்தனும் சேர்ந்த மிக்சர் தான் இருக்கணும். இவனுக்கு அந்த மிக்சர் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு என்ன தெரியுது? நான் ஞானிக்கு என்ன தெரியுது? நான் ஸ்தூல சரீரத்தோட இருக்கும் போது நான் ஸ்தூல சரீர அபிமானியா இருந்துட்டு நானுன்னு சொன்னேன். உண்மையிலேயே நான் கூட்டத்தன்னு தெரியறதுன்னு சொல்றீங்க. இந்த தெரியறதுன்ற அம்சம் எதுக்கு வரும்? அந்த நானுக்கு தானே வரும். இந்த தெரிதல்ன்ற அம்சமானது நானுக்கு காமனா இருக்கு, அசங்கமாச்சு. அதுதான் எதோடையும் தெரியாது. அது நிர்விகாரம், நிர்குணம், நிஷ்கலம், நிரவத்தியம் எல்லாம் சொல்றதுனால அந்த பிரம்மத்துக்கு எப்படி தெரியும்? ஆகையினால நீங்க சொல்றது தப்பு. ரெண்டுத்துமே நானுன்னு சொல்ற ஒண்ணு அறிந்தவனுக்கு அது தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, அறியாதவனுக்கு அது தெரியல. அதனால எப்படி இருந்தாலும் இந்த நானை யாருமே புரிஞ்சுக்க முடியாது. அதனால புரிய முடியாத ஞான போய் நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி, அவன் கூட்டஸ்தன் அறிஞ்சவன் யாரோ விசேஷமான ஒரு ஆளு, கூட்டஸ்தன் அறியாம ஜீவன் யார் நினைக்கிறானோ அவன் மூடன்னு சொல்றதுலாம் எனக்கு ஒன்னும் ஒரு வேல்யூக்கா மாதிரி ஏதோ நீங்க வளர்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால கூட்டஸ்தனா இருக்கிறது உண்மையா இருந்தா கான்சியஸ்னஸா இருக்கு. அவர் என்டர்டைனே பண்ண மாட்டாரு. அப்புறம் நீங்க எப்படி அயம் கூட்டஸ்தன் எப்படி அகம் கூட்டஸ்தான்னு எவன் அப்படி நினைப்பான் அவன். அதனால
இந்த ஆத்மானம் விஜானியாத்துன்னு சொன்னீங்களே, அப்படி ஆத்மாவை போய் அறிவான். அவன் அறிந்தாலே ஆனால் அதுவும் ஒரு ப்ராசஸ். அதுவும் அஞ்ஞானியா இருந்தா தானே அறிய முடியும். இல்ல பாக்கி ஆத்மாவை சரியா தெரியலன்னா அவனை அஞ்ஞானின்றான். அப்போ அறியாதவன் அறிந்தவன் ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி தான். அதனால ஆத்மானம் சேத் விஜானியா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆத்மானத்தை அறிய முடியாது. யாராவது இந்த ஜீவனால அந்த ஆத்மாவை அறிய முடியாது. இதுதான் சார் உண்மை அப்படின்னு பூர்வபட்சம் ஒரு பெரிய பூர்வபட்சம் போட்ட உடனே அவனுக்கு இப்ப பதில் சொல்றான் இல்லையா. இருக்குப்பா நான் சொல்றேன் கேளு. நாசங்கே அகங்கிருதி யுக்தா கதம் அஸ்மீதி சேத் ஸ்ருணு ஏகோ முக்கியோ துவோ முக்கியோ இத்யத்ரிவிதோஹமஹா. வாக்கியார்த்தமான விஷயங்கள் சிலது இருக்கு, லட்சியார்த்தமான சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இந்த நான் அப்படின்னு சொன்னா வாக்கியார்த்தமா நீங்க புரிந்து கொண்டீர்களாக்க நான்னாக்க உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றது. லட்சியார்த்தமா புரிஞ்சுட்டாதான் அது கூட்டஸ்தனாகவும் சிதாபாசனாகவும் தெரியுது. இப்படி அந்த நான் சொல்றத நல்லா ஊனி எந்த அர்த்தத்துல நான் என்ற சொல்றான்றத பார்க்க வேண்டியது நமக்கு கடமைப்பா. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, இந்த நானை முக்கியமா நினைச்சிட்டு இந்த மனசோட இருக்கக்கூடிய நானு நினைச்சிட்டு இப்படி விவகாரம் பண்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, இதுக்கு முக்கியம் இல்லாததாக இருக்கக்கூடிய சிதாபாசனையும் கூட்டஸ்தனையும் புரிஞ்சிட்டு நான் விவகாரம் பண்றாங்க. சோ இந்த அகமானது 3 விதமாக பிரயோகமானதுன்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டானா உன்னுடைய கேள்வி எந்த அகத்தை நான் சொல்றேன், அகம் கச்சாமின்றது ஒண்ணுதான், அகம் ஜானாமின்றது ரெண்டும் ஒண்ணுதானே அப்படின்னு நினைச்சிட்டு நீ பூர்வபட்சம் பண்ணிருக்க. இப்ப அந்த பூர்வபட்சத்தை நான் இப்ப கிக்க எடுக்கிறேன். இப்போ நான் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா அசங்கஹா, நானானது எதோடையும் சம்பந்தமே படாது. அகம் கிருதிகி யுக்தா, அதுல எப்படி அகம்ன்ற ஒரு காரியமானது அதுல வந்து சேரும், அது பிரயோஜனம் இல்லை. ஆகையினால கதம் அஸ்மி இது நான் எப்படி அகம் ஆத்மானம் சேத் விஜானியா திதி எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன்னாக்க இது சுணு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. ஏகோ முக்கியஹா, ஒண்ணு நான் என்ற சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் முக்கியமான ஒரு அர்த்தம் ஒண்ணு இருக்கு, 2 அர்த்தம் அமுக்கியமான அர்த்தங்கள் இருக்கு. இப்படி 3 விதமாக நம்ம இந்த அகமஹா திரிவிதஹா அகமஹா. அகமஹான்னா அகம் என்ற சப்தம், அந்த வேர்டை நீங்க 3ஆ புரிந்து கொள்ளலாம். எப்படி புரிந்து கொள்ளலாம்னாக்க எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு நான் ஒண்ணு, ஜீவன் ஒரு நானு, கூட்டஸ்தன் ஒரு நானு, இப்படி 3 விதமாக இதை புரிந்து கொள்ளலாம். பார்ப்போம். அவை இப்ப சொல்ற அந்யோன்ய அத்தியாச ரூபேன கூட்டஸ்த ஆபாசயோர்வபு ஏகீபூய பவேத் முக்கியஹ தத்ர மூடை பிரயுஜ்யதே. இந்த மூடைக்கு வேதாந்த அறிவில்லாதவர்கள்லாம் எப்படி அதை பிரயோகம் பண்ணுகிறார்கள், பிரயுஜ்யதே அப்படின்னாக்க எப்படி பிரயோகிக்கிறார்கள் அப்படின்றத பார்ப்போம். தத்ர அந்யோன்ய அத்தியாச ரூபேன, ஒன்னோடு ஒண்ணு அத்தியாசம் பண்ணிட்டான். கூட்டஸ்தனையும் ஆபாசமாக இருக்கக்கூடியவனும் ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தையும் ஒரிஜினல் சைத்தன்யத்தையும் அவன் 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டான். ஒரிஜினல் சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு, அது இல்லாம இந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் ஆளு செய்யாது. இந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்துல இருக்கக்கூடிய நான் வந்து அவன் என்ன பண்ணா நான் அப்படின்னு புரிஞ்சிட்டதுனால தி மிக்சர் ஆஃப் ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் அண்ட் ஒரிஜினல் சைத்தன்யம் இந்த 2த்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அந்யோன்ய அத்தியாச ரூபேன அவன் மனசை வந்து நானு நினைக்கிறான், நானு நினைக்க வேண்டியதை மனசுன்னு நினைக்கிறான் இல்லையா. நிறைய பேர் அப்படி சொல்லிருக்கான். சோல் ரொம்ப சோல்ஃபுல் மியூசிக்னா அவன் என்ன மீன் பண்றான், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யாராவது சோல்ஃபுல் இங்கிலீஷ்கார சொல்லுவான்னு அவன் என்னமோ புரிஞ்சுட்டு இருக்கான் சோல் இல்லையா. அவன் என்னமோ சோல் அவன் புரிஞ்சுட்டு சோல்ஃபுல் ஆத்மார்த்தமான நண்பர் சார் அப்படின்றான். எந்த ஆத்மாவை சொல்றாங்க எல்லாரும், ஆத்மார்த்தமான நண்பர் சார், பரமார்த்த குடும்பம் சார் அது அப்படின்னா. அது என்ன பரமார்த்தத்துக்கு எழுது கொடுப்போம், அசங்கமா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப நல்ல குடும்பம். நம்ம அந்த வார்த்தைகளை ஏதோ பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மிக்சரை வைத்து கொண்டுதான் நம்ம வேண்டியிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அந்யோன்ய அத்தியாசம். இந்த நாணயம் அந்த நாணயம் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி, அந்த நாணயம் இந்த நாணயம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அத்தியாச அந்யோன்ய அத்தியாச ரூபேன கூட்டஸ்த ஆபாசையோகோ ஒப்புகு. கூட்டஸ்தன் அப்படின்னாக்கா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ஆபாசம் அப்படின்னாக்கா ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஜீவன். ஆபாசம்னா ஜீவன் அர்த்தம். இந்த ஜீவனையும் கூட்டஸ்தனையும்
இவங்க ரெண்டு பேரையும் அந்யோன்ய அத்தியாசேன வபு ஏகீபூய இது ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்துட்டான். கலந்து பவே முக்கிய இத முக்கியமான ஆத்மான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. லோகத்துல எல்லாரும் முக்கியமான ஆத்மா இதுதான், நான் தான் முக்கியம் அப்படின்னு எல்லா உலகம் பிறந்தது எனக்காக நினைச்சிட்டு எல்லாரும் நான் தான் முக்கியம் அப்படின்னு அந்த நாணம் முக்கியம் நினைச்சிட்டு பண்றான். தத்திர மூடைகி பிரயோஜது மூடர்கள்லாம் இப்படிதான் பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சரி, ஒரு செட். இன்னொரு செட் பாருங்க. இப்போ ரெண்டு அமுக்கிய ரெண்டு சொன்னார் இல்ல, ஏகோ முக்கியா அப்படின்னு சொன்ன முக்கியத்துக்கு இப்போ சொல்லிவிட்டாரு. அமுக்கியவு இத்தியார்த்தான்னு சொன்னார்ல, அமுக்கியோ இப்ப சொல்லுறாரு. பிருத்தக் ஆபாச கூட்டஸ்தௌ அமுக்கியவு. இதுல ஆபாச சைத்தன்யமா இருக்கக்கூடிய ஜீவனோ கூட்டஸ்தமா இருக்கக்கூடிய ஒரிஜினல் பிரம்மமோ அதான் ஒரிஜினல் ஆத்மாவும் இது ரெண்டும் அமுக்கியம். இது ரெண்டும் இவனுடைய ஆங்கிள் இது ரெண்டும் அமுக்கியம். முக்கியம் என்னது? விவகாரத்துக்கு எது முக்கியம்? நான் தானே முக்கியம். அது பண்ணிட்டு இருக்கான். இது நாலேஜுக்கு தானே இருக்கு. ஆனால் இது அமுக்கியம். தத்திர தத்துவவித்து இந்த தத்துவத்தை அறிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவன் எப்படி பாக்குறான்னாக்க பர்யாயேன பிரயுக்த. இது பர்யாயனா ஆபாசத்தை லோகத்துல இருக்க மாதிரி அவன் பாக்குறான். கூடஸ்தத்தை சொல்லும் போது மாத்திரம் அவன் சாஸ்திரிய திருஷ்டியில சொல்றான். லௌகிகமான திருஷ்டியில இருக்கும் பொழுது அவன் இந்த நானன் வியாபாரிகமாக யூஸ் பண்றான். அந்த நாணம் யூஸ் பண்ணும் போதெல்லாம் எப்படி யூஸ் பண்றான்னாக்க சாஸ்திரிய திருஷ்டியில போனான். உலகத்துல ரெண்டு விதமான திருஷ்டி இருக்கு. லௌகீக திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு, சாஸ்திரிய திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சாஸ்திரிய திருஷ்டி என்ன, லௌகிக திருஷ்டி என்னன்றத புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சாஸ்திரமே வந்திருக்கு. ஆனால் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்படின்றதுக்காக பிருத்தக் ஆபாச கூட்டஸ்தௌ அமுக்கியௌ. நீங்க எதை அமுக்கியம்னு சொன்னீங்களோ அத தத்திர தத்துவவித்து இந்த தத்துவவித்தானவன் அந்த இடத்துல எப்படி பாக்குறான்னு பாருங்க. பர்யாயேன ரெஸ்பெக்டிவ்லி பாக்குறான். எப்படி ரெஸ்பெக்டிவ்லி பாக்குறான்? பிரயுக்தே அகம் சப்தம் லோகேச்ச வைதிகேச்ச. லோகத்துக்கு ஏத்த மாதிரியும் வைதிகத்துக்கு ஏத்த மாதிரியும் அந்த நானை புரிந்து கொள்ளுகிறான். அந்த நானை எப்படி புரிஞ்சுக்கிறான்னாக்கா பர்யாயன ரெஸ்பெக்டிவ்லி புரிஞ்சுக்கிறான். சிதாபாசனை அவன் எப்படி பாக்குறான்னா லௌகிக திருஷ்டியாக பாக்குறான். கூட்டஸ்தனை எப்படி பாக்குறான்? வைதிக திருஷ்டியாக பாக்குறான். இப்படி ரெண்டு விதமான திருஷ்டியாக அவன் பாக்குறான். லௌகிகமாகவும் வைதிகமாகவும் இவன் பாக்குறான். இப்ப வைதிகமா எப்படி பாக்குறான், லௌகிகமா எப்படி பாக்குறான் அப்படின்றத சொல்லணும்னு இருக்க. லௌகீக வியவஹாரேஹம் அகம் கச்சாமி இத்தியாதி கே புதஹா. அவன் புத்திசாலியாக இருந்தாலும் வேதாந்தியா இருந்தாலும் லௌகிக வியவகாரம் பண்ணும் பொழுது அவன் இந்த அகம் சப்தத்தை எப்படிதான் சிதாபாசன் நினைச்சிட்டுதான் அவன் பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறான். விதிச்சைவ சிதாபாசம். ஆனா சொல்லும் பொழுதே அவனுக்கு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. இது நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம காரியம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த நாணை வச்சுட்டு இருந்தா கூட சாஸ்திரம் கிளியரா சொல்றது சிதாபாசன் வேற. சிதாபாசனுக்கு அதிஷ்டானமாக ஒரு சைத்தன்யம் அது இருக்கு. அந்த சைத்தன்யமானதான் கூட்டஸ்த சைத்தன்யம் அப்படின்னு விதிச்சேவ அதை பிரிச்சு புரிஞ்சுட்டுதான் அவன் சிதாபாசம் கூடஸ்தாத் விதிச்சைவ. இந்த சிதாபாசனை கூட்டஸ்தனை விட வேறானதுன்னு தெரிந்து கொண்டுதான் தம் விவக்ஷதி. அதை தெரிஞ்சுட்டுதான் அவன் காரியத்தை பண்றான். அவனுடைய விவக்ஷா அப்படின்னாக்க பக்தும் நிச்சா. அவன் எதை தெரிஞ்சுட்டுதான் பேசுறான். அவன் நான்னு நம்ம எல்லாம் சாதாரணமா பேசிட்டு இருக்கும் போது நான் பேசுறான். இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா ஒரு படத்துல நம்மளுடைய காமிக்கிறோம் உங்க கையில காமிச்சு நான் எங்க இருக்கேன் பாருங்க, நான் எங்க இருப்பேன், நான் தான் இங்க இருக்கேன் உங்ககிட்ட காமிச்சேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க இங்க இருக்கீங்க சார் அப்படின்னு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் என்ன புரிஞ்சுட்டோம் அந்த படத்தை பார்க்கும் போது? ஒரிஜினல் நான் நமக்கு தெரியுமா தெரியாத? உங்களுக்கும் உங்களுடைய ஒரிஜினல் நான் தெரியும், எனக்கு என்னுடைய ஒரிஜினல் தெரியும். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேன். இதை யோசிச்சு பார்த்தா இதை குழந்தைங்க பேசுற மாதிரி இருக்கு. இதோ நீங்க இருக்க, நான் வேற இருக்கேனே, இதை இவனையும் தெரியுமா, இவன் நம்பாத்து பையனாச்சு அப்படின்னு பேசுறான். அப்படின்னா அந்த பேசும்போது தெரிஞ்சுதானே பேசுறான். லௌகிகத்துல இது பாசிபிள்னாக்க ஏன் சாஸ்திரத்துக்கும் லௌகிகத்துக்கும் பாசிபிள் இல்ல? அதனால நம்ம ரெண்டு விதமா நானே யூஸ் பண்ணிக்கிறோம். அதுல ஒன்னும் தப்பே கிடையாது. நீ சொல்றது தப்பு. நான் விவகாரம் பண்ணும் பொழுது பூஜை பண்ணும் பொழுது நான் நான் வேற பகவான் வேறன்னு நினைச்சுப்பேன். வேதாந்தம் படிக்கும் போது நான் தனியா இருக்கும் பொழுது நானே பரபிரம்மன்னு நினைச்சுப்பேன். அதுல ஒரு அனுப்ப பத்தியும் இல்லையே. லோகத்துலதான் படம் திஷ்டாந்த நமக்கு இருக்க. நீங்க என்ன சொல்றீங்க? பேசும்போது நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க வேற எப்படி? நீங்களும் நானும் எப்படி படத்துல இருப்போம்?
இல்ல அது பழமாச்ச இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கான்டெக்ட் அந்த லெவலுக்கு நம்ம இறங்கி புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த ஞானிய என்ன பண்றான், லௌகிக திருஷ்டியாக வேலை செய்யும் பொழுது அவன் சிதாபாசன் தான் நானு புரிஞ்சுக்கிறான். ஆனா அப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு நல்லா இந்த பின்னாடியே அவனுக்கு இந்த பாட்டுக்காரங்களுக்கு எல்லாம் எப்படி ஸ்ருதியானது போயிட்டு இருக்கோ அது மாதிரி அகம் பிரம்மான்றது அந்த ஞானிக்கு இருந்துட்டேதான் இருக்கு. இருந்தாலும் அவர் எல்லார மாதிரி நம்மளோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு, அவர் சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க அவர் தெரிஞ்சு ஜீவனாகவும் நமக்கு பண்ணிட்டு இருக்காரு, அதே சமயத்துல அவர் பிரம்மமாகவும் இருப்பாருன்னு சொல்றதுல ஒரு அனுபவத்தியும் இல்லை. இதை புரிஞ்சுட்டானா அப்படின்னு அவருக்கு பதில் சொல்லிட்டார். அந்த ஐ எப்படி வரும்னா இப்படி வரலாம், ஒண்ணும் தப்பில்லை. ஞானிதா அஜ்ஞானி தேது ஆத்மா ஆத்மா ஆபாசீவன ஆத்மனஹ ததாச்ச கதம் ஆபாசஹ கூட்டஸ்தோஸ்மி இது புத்தியதாம். சார் நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அகம் கச்சாமின்னு சொல்ற போது அவன் என்ன பண்ணுவான், உடம்போட இந்த மனசோட ஐடென்டிஃபை பண்ணிதான் அகம் கச்சாமின்னு சொல்றான். அகம் ஜானாமின்னு சொல்லும் பொழுது நான் இதை அறிகிறேன்னு சொல்றான். நான் என்ன கேட்டேன், அறிதல் போகுதல்லாம் இருக்கக்கூடிய நானானது அசங்கமானுக்கு நானுக்கு வராதேன்னு தானே சொன்னேன். அதுக்கு நீங்க இப்படி என்ன வேற மாதிரி பதில் சொல்றீங்க. என்னுடைய கேள்வி ஸ்டில் ரிட்டைன். ஞானத்தகா அஜ்ஞானிதா, அறிவுடனோ அறிவில்லாம இருந்தாலும் ரெண்டுமே அது ஆபாசனத்துக்கு தான் வரும், சுத்தமான சைத்தன்யத்துக்கு வராது. அதுதானே என்னுடைய கேள்வி. கூட்டஸ்தன் தான் அசங்கமாச்ச, அவனுக்கு வராது, அதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு என்ன சொன்னாரு, இது ஒன்னும் தோஷம் இல்லப்பா, சிதாபாசா கூட்டஸ்த ஏகஸ்வபாவான். இந்த சிதாபாசனும் கூட்டஸ்தனும் ஒரே சுபாவத்துடன் கூடினவர்கள் தான். ஒன்னு மித்தியா இருக்கலாம், ஒன்னு சத்தியமாக இருக்கலாம். ஆபாசஸ்து மித்யாத்வா கூட்ட தத்துவ அவிசேஷனார். ரெண்டும் தெரிஞ்சு பண்ணணும். இவன் தெரியாம பண்ணான்றதுதான் அவங்கிட்ட இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அவனுக்கு இந்த நான் பொய்ன்றது தெரியாது. நமக்கு எப்படி தெரியறது, வேதாந்தம் படிச்சவனுக்கு இந்த நான் பொய்ன்னு தெரியறது தெரிஞ்சணும். இதுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாருன்னா, ஒருத்தர் ஆபீஸ்ல ஒருத்தர் சாமானிய திஷ்டாந்தம் இவர் வேலை செய்யறாரு. எனக்கு எதுக்காக வேலை செய்யறேன், என்னுடைய குவாலிபிகேஷனுக்காக என்னுடைய ஆபீஸ்ல வேலை செய்யறான். நான் அந்த இடத்துல நான் என்ன ஒரு அக்கௌண்ட்ஸ்ல மேனேஜரா இருக்கேன்னாக்கா நான் அக்கௌண்ட்ஸ்ல தான் மேனேஜரா இருக்கேன்னு தவிர அதனால என் பேரை மாறிடுமா, என்னுடைய கோத்திரமானது மாறுமா, என்னுடைய ஜாதியானது மாறுமா, என் ஒய்ஃபு மாறிடுவா, என் பிள்ளையெல்லாம் நான் மறந்துடுவேன். அது பாட்டுக்கு இந்த சைட்ல இருக்க. ஆபீஸ்ல நான் வரும்போது நான் அந்த காரியத்தை செய்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்தானாக்கா விபூதி சிந்து சத்தியாவதனம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இதுல எங்க பிரச்சனை வந்தது? அப்படித்தானே இருக்கும். திஸ் இஸ் பாசிபிள். ஏன் ஞானிக்கு விவகாரம் பண்ணும் பொழுது லௌகிகமா இருக்கும் பொழுது ஜீவனாகவும் பாரமார்த்திகமாகவும் இருக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு இருக்காருன்னா அவரும் ஒருத்தருக்கு ஆதிகாரம் தானே இல்லையா? அவருக்கும் குழந்தைகள் தான் இருக்கு. அதெல்லாம் இல்லாம போயிடுமான்னு அந்த ஆபீஸ்ல இதுக்கு வேல்யூ இல்ல. அதனால இந்த சமயத்துல அவர் ஆபீசரா தான் அங்க பிஹேவ் பண்றாரு. அதே அவரே வீட்டுக்கு வந்துட்டாருனாக்கா அவர் அப்பாவா ஆயிடுறாரு, அவரே ஆதிகாரம் ஆயிடுறாரு. இது லோகத்திலேயே நம்ம பாக்குறோமே. அதனால அவன் அந்த சமயத்துல அவன் மறக்கவா முடியும்? நான் ஹஸ்பண்ட் இல்ல, நான் அப்பா இல்ல, நான் ஆம்பளை இல்ல, இப்படி எல்லாம் நினைக்கிறதே இல்ல, நான் பிராமணன் இல்ல, இப்படி எல்லாம் நினைக்கிறதே இல்லையா? ரெண்டு விதமாகவும் நடந்துதானே இருக்கு. இப்போ லௌகிகத்திலேயே இது பாசிபிள்னாக்க வேதாந்தியா இருக்கிறவன் ஏன் நான் ஆத்மான்னு நினைக்க கூடாது, நான் அனாத்மான்னு ரெண்டுமே பாசிபிள் தானே. எந்த சமயத்துல நான் அனாத்மாவா இருக்கும் போதோ அந்த சமயத்துல அனாத்மாவா இருக்கேன், எந்த சமயத்துல ஆத்மாவா இருக்கணுமோ அந்த சமயத்துல ஆத்மாவா. ரெண்டுத்துக்கு நடுவில் நல்லது. ஆத்மா இல்லாம அனாத்மாவானது வேலை செய்யாது, நிரதிஷ்டான பிரம்மமானது கிடையாதுன்னு முன்னாடியே சொல்லிவிட்டேன். இப்ப நான் தோணுகிற மாயினால தோணுகின்ற இந்த நானானது அந்த ஆத்மா அங்க இருக்கிறதுனாலதான் தோணுகிறதுன்றது எனக்கு தெரியுது. மாயையில இருக்கக்கூடிய இந்த நான் தான் அகம் கச்சாமி அகம் சோச்சாமி அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த நானும் சொல்றதுல ஒரு அனுபவத்தியும் இல்ல அப்படின்னு சொன்னார். நான் அயம் தோஷா. ரோப்ப பார்க்கும் பொழுது அதிஷ்டானமா இருந்தது, ஸ்னேக்க பார்க்கும் போது மித்தியாவா போச்சது. அப்படித்தானே? அதே மாதிரியே இப்ப என்னாச்சு, நான் குடத்தை பார்க்கும் பொழுது குடமா பார்த்தேன், அதே சமயத்துல அறிவால பார்க்கும் பொழுது அதை பிளேவா பாக்குறேன். செயினை பார்க்கும் போது செயினா பார்த்தேன், அறிவோட பார்க்கும் பொழுது அது தங்கம் அப்படின்னு பாக்குறேன். இப்படித்தானே எல்லாருமே இருக்காரு. இப்போ வேக்கரா இருக்கும் போது ட்ரீமர் பொய்ன்னு தான் பாக்குறேன் நானு இல்லையா?
வேகர் இல்லாம எங்க ட்ரீமர் இருப்பாரு? பாசிபிள் இருக்கு இல்லையா? இல்லையா? அதே மாதிரி அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டஸ்தன் இல்லாம சிதாபாசன் இருக்க முடியாது. ஆகையினால சிதாபாசனோட நான் ஐடென்டிஃபை பண்ணி லௌகிக விவகாரத்தை பண்ண, எந்த சமயத்துல தேவையில்லையோ அங்க கட் பண்ணிட்டு நான் கூட்டஸ்தனோட நான் சேர்ந்திருக்கேன். இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டார். அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவன் ஒண்ணு சொல்றான், கூட்டஸ்தோஸ்மி போதோபி. சார் இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க பண்ற சமயத்துல நீங்க ஜீவனா தானே பண்ணீங்க காரியத்தை, அதான சொல்ல வரீங்க. நீங்க ஜீவனா பண்றீங்க அப்படின்னா நீங்க காரியங்கள் பண்றது எல்லாமே பொய்ன்னு சொல்றீங்க. அப்ப என்னாச்சு, அந்த ஜீவனும் பொய்யின்னு ஆயிடுமே அப்படின்னு ஒரு பெரிய பூர்வபட்சம் மாதிரி நினைச்சுன்னு கேக்குறான். சிம்பிளா இருக்கட்டும் அதான வேணும் அதான வேணும்னு சொல்றான். அவன் பெருசா ஒரு கேள்வி கேட்கிறான், கூட்டஸ்தோஸ்மி போதஹாபி. சார் நான் தான் கூட்டஸ்தன்ற அறிவு சொல்றீங்களே, அந்த அறிவு கூட மித்தியா தானே சார்? அப்போ பொய் தானே, அதிஷ்டானம் இல்லையே. நீங்க எப்போ ரோப் அதிஷ்டானம்னு சொன்னீங்களோ, ஸ்னேக் ஆனது பொய்ன்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி கூட்டஸ்தமானது அதிஷ்டானம், இந்த ஜீவனானது பொய் தானே. அப்ப நான் அறிகிறேன்றது சிதாபாசனுக்கு தான் வருது. அப்ப சிதாபாசனுக்கு இந்த ஜீவனுக்கு அறிவானது நான் தான் பிரம்மன்ற அறிவானது பொய்யான அறிவு தானே இது இல்லையா? அப்படின்னாக்க பொய்யானது போயிடுமே, அதனால இந்த அறிவும் போயிடுவேன், பொய்யாயிடுமே. இப்ப என்ன பண்ண போறீங்க? போதோபி மித்யா சேத் என்ன அதுக்கு இவருங்க நோய் இது கோவது. நான் இல்ல நான் சொன்னேன் எனக்கு அதானே வேணும், எனக்கு அதான் வேணும். அது பொய் தான், ஜீவன் பொய் தான் அல்ல, இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதானே சத்தியம். அத சத்தியத்தை பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்மை. நான் அதுதானே என்னுடைய சித்தாந்தம். ஆகையினால அப்படி சொன்னா எனக்கு அது பூஷணமே தவிர நீ ஏதோ பூர்வபட்சம் நினைச்சுன்னு கேக்குற. அந்த கேள்வி நீ கேட்கணும், அப்பதான் நான் ஜெயிப்பேன். நகி சத்தியத்தா அபிஷம் ரஜ்ஜு சர்ப்ப விசர்ப்பணம். ஏம்பா சர்ப்பம் போய்விட்டதுன்றது வாஸ்தவம்னு ஒப்புக்கிட்டு போறேன். ரஜ்ஜுல இருக்கக்கூடிய சர்ப்பம் போனது பொய்ன்னு சொன்னா ஆமா பொய்யாதான், பொய்யா தோணிட்டு பொய்யா போச்சு. அதே மாதிரி நான் விவகாரத்துல இருக்கும் பொழுது நான் ஜீவன் நினைச்சிட்டு பண்ணேன், அந்த ஜீவன் பொய்யா போயிடுச்சுனாக்கா அது போனோன்றதுதான் எனக்கு வேணும். நான் பிரம்மமா தான் இருக்கணும்ன்றதுதான் ஆசையா இருக்கேன். விவகார திசையில இருக்கு, எனக்கும் ஆசை தான், பாரமார்த்திகமா அது போகணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. உனக்கு எப்படி பிராதிபாசிகத்துல அந்த சர்ப்பமானது போச்சுன்னு விவகாரத்துல ஒரு சந்தோஷம் வந்ததோ, அதே மாதிரி வியாபாரத்துல இருக்கக்கூடிய இந்த ஜீவன்ற நிலை எனக்கு போச்சுதே, ஆனால் பரமார்த்ததா எனக்கும் அது சந்தோஷம் தான். ஒண்ணு வித்தியாசமே இல்லையே அப்படின்னு அதுக்கு ஒரு பதில சொன்னார். இவர சொல்லிட்டு ஆதிருஷேனாபி போதேன சம்சாரோ ஹி நிவர்த்ததே யக்ஷானுரூபோ ஹி பலிஹி இத்யாஹுல்லவிகிகா ஜனாஹ. இந்த அறிவும் மித்யானா சம்சாரத்திலிருந்து விடுதலை ஏற்படுமா அப்படின்னு கேட்டா, தாதிருஷேனாபி இப்படி நீங்க நான் வேற, இந்த உலகத்துல எனக்கு வரக்கூடிய இன்னல்கள் எல்லாம் பொய் அப்படின்னு நினைக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டீங்களே. என்ன நம்ம தாதிருஷே அப்படி போதேன இப்பட்ட அறிவுனால சம்சாரஹி நிவர்த்ததே, என்னுடைய சம்சாரமானது நிவர்த்தி ஆகிறது. அது பொய்ன்னு சொல்ல சொல்ல என்னுடைய சம்சாரமானது என்னை விட போயிட்டே இருக்கு. நான் அசம்சாரி பிரம்மம் அப்படின்ற ஒரு நிச்சயமானது எனக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால இந்த ஒரு பிரயோஜனம் எனக்கு இருக்கு. நீ வித்தியான்னு சொன்னாக்கா அதனாலதான் நான் கோபி வந்து நல்லதுதான் எனக்கு அது போகணும், அப்பதான் நான் அசம்சாரியாக ஆக முடியும். அது எப்படி இருக்கானா, யக்ஷான் ரூபோஹி பலிஹி வித்யாஹுர்லௌகிகா ஜனாஹ. இந்த பலிகள்லாம் எப்படி கொடுக்கணும், சத்வகுணமா இருக்கக்கூடிய தேவதைகளுக்கெல்லாம் சில பொருத்தெல்லாம் கொடுத்தோம், அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு பலி கொடுக்கணும், பூஜை எல்லாம் பண்ணா. சில சமயத்துல தாமசமா இருக்கக்கூடியவளுக்கு தாமசமான பலியை கொடுக்கணும், ராஜசமான துர்தேவதைகளுக்கு எல்லாம் ராஜசமான பலியை நம்ம கொடுப்போம். அந்தந்த ரூபத்துல என்ன யக்ஷானு ரூபோ பலிகி, அந்த தேவதையினுடைய ரூபம் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பலியை கொடுத்துட்டீங்கன்னா அதனுடைய தொந்தரவுல இருந்து தப்பிக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஜீவனாகவும் பொய்யாகணும்ன்றதுக்காக நான் கொடுக்கக்கூடிய ஒரு பலிதான் இது. நான் அவனோட நடந்துட்டு இருக்க கூடவே நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவனுக்கு ஏத்த மாதிரி போய் அவனை சாட்டிஸ்பை பண்ணிட்டேன்னா நான் பாட்டுக்கு நிம்மதி ஆத்மான்னு நினைச்சுன்னு உட்கார்ந்து இருப்பேன். அதனால அது சாப்பாடு கேட்டுதான், அது அந்த சமயத்துல என்னுடைய ஜீவன் அதை சாப்பாடு வாங்கி கொடு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அடங்கும் இல்ல அப்படின்னு இந்த தேகத்தை
யக்ஷானுரூபோ பலிகி மாதிரி நான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை அப்பப்போ கொடுத்துட்டேன்னாக்க அது என்ன தொந்தரவு பண்ணாது. அப்படிதானே லோகத்துல வச்சிட்டு இருக்கோம். யக்ஷானுரூபோ பலிகி ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு அதை கவனிச்சிட்டேனாக்கா அது வராது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த அனாத்மாவனுடைய செய்கை எல்லாம் நான் பொய்ன்னு நினைச்சிட்டு அதுக்கு ஒரு பலியா நினைச்சிட்டு தான் நான் காரியம் பண்ணிட்டு இருக்கேன். so that I will be comfortable with myself. நான் கூட்டஸ்த ஆத்மாவா இருக்கணும்னாக்க நான் ஜீவனா இருக்கும் பொழுது ஜீவனுக்கு என்னென்ன தேவையில்லை அதெல்லாம் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்னா யக்ஷானுரூபோ பலிகின்ற இந்த எண்ணத்தோட நான் பண்றேனே தவிர அதை பெருசா நினைச்சிட்டு பண்ணாதான் எனக்கு பிரச்சனை. நான் பெருசாவே நினைக்கல, இது அப்படிதான் இந்த சமயத்துல இது கேட்கும், இதை பண்ணிட்டேன்னாக்க என்னுடைய காரியத்துக்கு இது சௌகரியமா இருக்கும் அப்படின்னு என்னுடைய வேதாந்தத்துக்கு ட்ரபிள் இதுக்கு வராது. ஒரு காப்பி குடிச்சிட்டு கிளாஸுக்கு வந்துட்டேன் நிம்மதியா வேதாந்த கேட்கப்படாது, குடிச்சிட்டு வந்து தொந்தரவு விட்டுது நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இப்படி லோக்கல்ல நடக்கிறதுதான். அதே மாதிரிதான் இது ஜீவ கூட்டஸ்த ஆத்மான்னு தெரிந்து கொள்றதுதான் அப்படின்னு சொன்னாரு. தஸ்மாத் ஆபாச புருஷா கூட்டஸ்தோ விவிச்சதம் கூட்டஸ்தோ ஸ்மித் விஜ்ஞாதும் அர்ஹதி இதி அப்யதாத் ஸ்ருதிஹி. ஜீவனுக்கு நான் கூட்டஸ்தன்ற அறிவு ஏற்படும். அப்படி ஏற்படுவதில் எந்த ஒரு இல்லாஜிக்காலிட்டியோ அதுல இல்ல. ஆகையினால ஆபாச புருஷா ஸ்வகூட்டஸ்தா விசித்தியதம். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஜீவன் இல்லாம அந்த கூட்டஸ்தன் இல்லாம ஜீவன் இயங்காது. நான் எந்த காரியம் பண்ணாலும் கூட்டஸ்தன் வந்துதான் ஆகணும். அதை நான் எப்படி பண்ண என்னால முடிஞ்சது என்ன, அதை பிரித்து அறியலாம், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியுமே தவிர யாராலையாவது அந்த கூட்டஸ்தனை பிடிச்சி வெளியில தள்ள முடியாத. அவர் இல்லாம இயங்காத. உடம்பு பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இயங்கணும்னா அவர் இருக்கணும். அவரை நான் ரெகக்னைஸ் தான் பண்ண முடியுமே தவிர அவரை மாத்திரம் தான் நான் ரெகக்னைஸ் பண்ண முடியும். இது ரெகக்னைஸ் பண்ணக்கூடாதுதான். ஆனா இவர் இல்லாம அவரை பார்க்க முடியாது, இவர் இல்லாம அவரை பார்க்க முடியாது. ஆகையினால ஆபாச புருஷா சகூட்டஸ்தா, இந்த ஆபாச புருஷனா இருக்கக்கூடிய ஜீவன் அந்த ஆத்மாவனாலதான் இவன் இருக்கார் அப்படின்னு விதிச்ச நன்னா புரிந்து கொண்டு தான் புரிஞ்சுட்டு இப்ப நான் என்ன ட்ரை பண்றேன், கூட்டஸ்தோயம் அஸ்மி இது, இப்படி கூட்டஸ்தனாக நான் இருக்கிறேன், இது விஜ்ஞாதும் அர்ஹதி, இப்படி இருக்கிறது தான் நியாயம் அப்படின்னு எனக்கு யார் சொல்லி கொடுக்கிறது? ஸ்ருதி எல்லாம் அப்யகார். இந்த ஸ்ருதி எல்லாம் எனக்கு வேதம் முழுக்க எனக்கு வந்துட்டு இந்த கூடஸ்தனோட சேர்ந்திருக்கும் புருஷன் ஜீவனானவன் கூடஸ்தனை தனியாக பிரித்து கொண்டு நான் கூடஸ்தன் என்று அறிய முடியும் என்பதுக்கு எனக்கு இருக்கக்கூடிய ப்ரூஃப் என்ன? வேத பிரமாணம். வேதம் இப்படிதான் சொல்லி கொடுக்கிறது, இப்படித்தான் நீ அறியணும்னு சொல்றதுனால வேத பிரமாணத்தினுடைய பலத்தை வச்சுட்டு யாரோட வேணாலும் நான் ஆர்கியூ பண்ணுவேன். ஏன்னா அதுதான உண்மை. பரமேஸ்வரன் சொல்லதான வேதத்திலேயே என்ன சொல்லிச்சு, இப்படித்தான் நீ அறியணும்னு சொன்னதுனால உன்னுடைய பூர்வபட்சங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நிக்காது அப்படின்னு சொன்னார். சொல்லி இதுவரைக்கும் இந்த உபனிஷத் வாக்கியத்துல இருக்கக்கூடிய புருஷன் அப்படின்றத வச்சுட்டு இவன் மூணா பிரிச்சார். இவரு எப்படி பிரிச்சாருனாக்க இந்த மிக்சரான ஜீவன் ஒண்ணு பிரிச்சார், சிதாபாசன் ஒரு பிரிச்சார், கூட்டஸ்தன் பிரிச்சார். இந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய கன்ஃபியூஸ்ட் இண்டிவிஜுவல் அவனை விட்டுடுங்க. சிதாபாசன கூட்டஸ்தனை இல்லாம இயங்காது. அதனால இவன் நன்னா பிரிச்சு கூட்டஸ்தனை அறிஞ்சதுனால கூட்டஸ்தன் அறிந்து கொண்டு விவகாரத்தை பண்ணானே, ஆனால் அவனுக்கு ஒன்னும் பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. இது லாஜிக்கு தான். எப்படி ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறவன் தன்னுடைய ஆபீஸுக்காக உழைத்தாலும் தம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தையோ இல்லையோ மறக்க முடியாது. அதே மாதிரிதான் இந்த கூட்டஸ்தனை இவன் மறக்காதைக்கே தன்னுடைய விவகாரத்துல ஈடுபட்டு கொண்டு இருப்பான். இந்த ஜீவன் இந்த ஞானியானவன் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம், அதுல ஒரு விதமான தோஷமும் கிடையாது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவர் உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது உத்தியோகஸ்தன் அப்படின்றதுக்கு தான் பிரதானமானது இருந்தது. வீட்டுக்கு வந்த உடனே இவருடைய பிராதான்யமானது போயிட்டு, அதே மாதிரி விவகாரம் பண்ணும் பொழுது நான் இந்த சிதாபாசனோட சேர்ந்துதான் பண்ணுகிறேன்னு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் நான் மெடிடேஷன்ல நான் வரும்போது நான் தான் கூடஸ்தன் அப்படின்னு சொல்றதுலயும் நியாயமா இருக்கு. லோகத்திலேயே திருஷ்டார்த்தம் இருக்கிறதுனால ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் இந்த புருஷன்ற பதத்துக்கு தாற்பயத்தை வச்சு இதெல்லாம் சொன்னாரு. இப்ப சொல்றாரு அசந்திக்த அவிபர்யஸ்த போதஹ தேகாத்மனீக்ஷ்யதே தத்வத் அத்ரேதி நிர்ணேதம் அயம் இத்யபிதீயதே. இது அப்படின்னு அயமஸ்மீதி புருஷா அயம்ன்ற ஒரு பதம் வந்திருக்கு. இது வரைக்கும் புருஷ பதத்தை வச்சுட்டு நம்ம பண்ணோம். இந்த அயம் அப்படின்ற பதத்தை பாருங்க. இந்த அயம்ன்றத எப்படி எல்லாம் பாக்குறோம்னாக்க இது கிளிஜல்,
அப்படின்னு பாக்கிறோம். இது கிளிஞ்சல் அப்படின்னு சொல்றோம், இது வெள்ளி அப்படின்னு சொல்றோம். முதல்ல இது கிளிஞ்சலா இருந்தது. நான் என்ன பண்ண, ஒரே பசியில இருந்ததுனால அந்த கிளிஞ்சலை மந்த காலத்துல எங்கேயாவது ரூபாய் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும் போது கீழே ஒரு ரூபாய் கிடைச்சதுன்னா இன்னைக்கு டீ சாப்பிடலாம ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இது இதம் ரஜதம் அப்படின்னு சொல்லிட்டு இது வெள்ளி அப்படின்னு நினைச்சிட்டு ஆசையா அத்தியாசத்தினால எடுக்க போனேன். இப்ப இந்த சமயத்துல இந்த இதுன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த இதுன்ற வார்த்தை எதுக்கு சேர்ந்தது? கிளிஞ்சலுக்கு சேர்ந்ததா வெள்ளிக்கு சேர்ந்ததா அப்படின்னு ஆச்சரியம் பண்ணுவான. இதுன்ற வார்த்தை கிடைக்குதான், ஏதோ ஒண்ணு இருக்கு அங்க. இதுன்ற வார்த்தையில ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இது வெள்ளின்னு சொன்னதுலதான் தகராறு இல்லையா இந்த இதுல. அதே மாதிரி அயம் அஸ்மிக்கு புரிஷகால அயம்னு சொன்னதுல ஒன்றும் பிரச்சனையே இல்ல. சுதி என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கு இது அப்படின்னு, அந்த இதுன்னு சொல்றது ஆத்மாவை தான் நினைச்சிட்டு இருக்கு. நான் அந்த இதுவை நான் ஜீவன் புரிஞ்சுட்டேன் இல்லையா. எப்படி புரிஞ்ச அது எப்படி இந்த கிளிஞ்சலை பார்த்து இது அம்சத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லையா. இயம் ரஜ்ஜுஹு இயம் சர்பஹா அயம் சர்பஹா இயம் ரஜ்ஜுஹு அப்படின்னு சொல்றதுல இந்த இயம்லயும் அயம்லயும் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரே பொருளை தான் இது காமிக்கிறது. ஆனா பிரச்சனை எங்க வந்ததுன்னா ரஜ்ஜுவை பார்த்து இவன் சர்ப்பம்னு சொன்ன பிரமண்டான காரணமா போச்சு. அதை மாத்திரம் இவன் ரஜ்ஜுவா பார்த்திருந்தானா அவனுக்கு வேத்து கொட்டிருக்காது, பயந்து இருக்க மாட்டான், ஓடி இருக்க மாட்டான், எல்லாமே நடந்திருக்கும். இவன் என்ன பண்ணிட்டான்னாக்க அந்த இது அம்சத்தை சரியா கவனிக்காம அந்த இதுவோட அந்த அதிஷ்டானத்தோட வேற எதையோ சேர்த்துட்டான். அந்த அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்மத்தோட இந்த மனசுன்ற இந்த மீடியம் சேர்த்ததுனால இவன் ஜீவன் நினைச்சுட்டான். இவன் அதுவும் இந்த மனசானது இது தப்பா இது காமிக்கிறது அப்படின்னு இவன் அறிவோட அதை பார்த்துட்டானே. ஆனால் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னாக்க இது பிரம்மன்னு தெரிஞ்சிருக்கும். எப்படி இது ரஜ்ஜுன்னு தெரிஞ்சிருக்கு, இது கயறு அப்படின்னு தெரிஞ்சிருந்தது. ஆனா சர்ப்பமே வந்திருக்காது. இந்த இது அம்சம் கரெக்டா பார்த்தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சமானது இத போய் இவன் சர்ப்பம்னு பார்த்துட்டான். ஆகையினால இந்த இயம் அப்படின்ற அயம் இதம் இயம் இப்படின்றதுலாம் இது இதுன்றதுடைய அர்த்தம். இந்த இதுன்ற அம்சத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அசந்திக்தம் அபிபரியஸ்த போதகா, இந்த சரீரம் தான் ஆத்மான்ற விஷயத்துல எந்த சந்தேகமும் இல்லாம மாறுபாடு இல்லாம அறிவு வரணும் இல்லையா. ஆனா நமக்கு என்ன பண்ணா சந்தேகம் இருக்கு. சந்தேகம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, சந்தேகம் இருக்கிறதுனாலதான் நம்ம விசாரமே பண்ணலாம். அந்த நான்றதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த நாணம் அது சுதியானது என்ன சொல்றதுன்னா ஒரு துக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு துக்கமும் அதுக்கு இல்லன்ற. ஆனா எனக்கு துக்கம் இருக்கு இல்லையா, எனக்கு பசி தாகம் இருக்கு. ஆனா சுதியானது அசனாயா பிபாசா அதீதா ஆத்மா அப்படின்னு சொல்றது. இதனாலதானே எனக்கு சந்தேகம் வருது என் மேல தப்புன்னு. சோ சந்தேகம் இருந்தது ஆனால் என்ன பண்ணணும், விசாரம் பண்ணிதான் ஆகணும் இல்லையா. அவன் எப்படி சொல்றான்னா, நானே என்ன பாக்குறேன், என்ன இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வந்துருக்குனாக்க, எங்க காலத்துல ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல நான் எப்படி உட்கார்ந்து இருக்கேன்னாக்க, எங்க தாத்தா அவனுடைய மடியில நான் உட்கார்ந்து இருக்கேன். வந்த உடனே நான் எல்லாருக்கும் காமிக்கிறேன், பாருங்க எங்க தாத்தா இருக்கார், அவருடைய மடியில இதெல்லாம் எங்க அப்பா எங்க அத்தைகள், அவர் நான் மடியில உட்கார்ந்து இருக்க பாருங்க, அவர் தான் எங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என் மடியில என் பேர உட்கார்ந்துருக்கேன். இத சொல்லுகின்ற சமயத்துல இப்ப பாருங்க, சின்ன வயசுல நான் நானாதான் இருந்தேன். காலேஜ் ஸ்கூலுக்கு போகும்போது நானாதான் இருந்தேன், காலேஜ் போகும்போது நானாதான் இருந்தேன், கல்யாணம் ஆகும்போது நானாதான் இருந்தேன், ஆபீஸுக்கு போகும்போது நானா இருந்தேன், எனக்கு குழந்தை பிறக்கும் போது நானா இருந்தேன், என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணும் போது நானா இருந்தேன். அந்த நான்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஆனா இந்த போட்டோவை பார்த்தா அங்க பாருங்க, நான் எவ்வளவு எங்க குழந்தையா எங்க தாத்தா மடியில உட்கார்ந்துருக்கேன். இப்போ எனக்கு கை கால்லாம் ஆடி போச்சு, என்னுடைய மடியில என்னுடைய பேரன் உட்கார்ந்துருக்கான். இந்த நான்ல எங்க ஒரு வித்தியாசம் வந்தது இல்ல? அதே நான்ல ஒரு வித்தியாசமும் இல்லாத ஒரு நானு இந்த உடம்ப வச்சு பார்த்தா எத்தனை வித்தியாசங்கள் இந்த நானுக்கு. நான் சின்ன வயசுல எப்படி ஓடுன்னு ஓடுவேன், பஸ்ல நான் போகாத மோஷன்ல ஏறாத ட்ரெயினா அப்படி இருந்து இப்போ என்னால இறங்க உள்ள ஒரு கை கொடுங்கன்றாக்க எத்தனை சேஞ்சஸ் வந்துருப்பாங்க. இத்தனை சேஞ்சஸுக்கு நடுவுல சேஞ்ச் ஆகாத ஒண்ணு இருக்கு அப்படின்றது விசாரம் பண்ணி நாங்க கண்டுபிடிக்கிறேனா இல்லையா? ஆனாலும் ஒரு சந்தேகம் இருக்கு, நான் யார் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கதானே இருக்கு இல்லையா? அதே மாதிரி
எனக்கே தெரியறது நான் முழிச்சிட்டு இருக்கேன்னு, எனக்கே தெரியறது நான் தூங்கினேன்னு, எனக்கே எப்படி முழிச்சிட்டு இருக்கிறது தூங்குறது ரெண்டுத்தையும் தெரியும் இல்லையா? நான் கனவு கண்டது எனக்கே தெரியாதுனாக்க, நான் கனவு கண்டா நான் வேக்கிங் முடிச்சவொடனே நானும் பொய்யா இருக்கணுமே, நான் பொய்யா ஆகவே இல்லையே. நான் முழிச்சுட்டே இருந்து இன்னொருத்த கனவு கண்டு அப்படின்னா நானே கனவு கண்டேன்னு சொல்றேன், நானே முழிச்சுட்டேன்னு சொல்றேன், நானே தூங்கினேன்னு சொல்றேன். அப்ப சந்தேகம் வருதா? நான் யாருன்ற ஒரு சந்தேகம் வருது. இந்த நான் வேற அந்த நான் வேறன்ற போதமானது வருதா இல்லையா? அல்ல, ஏன் இந்த சந்தேகம் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால. இப்ப இந்த சந்தேகம் எல்லாம் தேவைன்னா எப்ப போனோம்னா, அப்போ வித்தியத்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக, எவ்வளவு சம்சயம் எப்போ போகும்னாங்க, எப்போ அந்த பிரம்மத்தை நான் உணர்கிறேனோ அப்பதான் இந்த சம்சயங்கள்லாம் போகும். அப்படின்னா இந்த சம்சயங்கள்லாம் காரணம் என்ன? என்னுடைய அஜ்ஞானம் தான் இந்த சம்சயத்துக்கே காரணம். ஆகையினால அசந்திக்தமாக அபிப்பரியஸ்தமாக இருக்க வேண்டிய போதம் அப்படியானது எப்போ வரும் அப்படின்னு கேட்டா, நான் ஆத்மாவை அறிந்தால் மட்டும், கூட்டஸ்தனாக இருந்தால் மட்டும்தான் இது காணப்படும். அதே மாதிரிதான் தேகாத்மனா இச்ச தத்வத்து அத்ரேதி நிர்ணயிக்கும் அயம் இத்யபிதீயதே அப்படின்றது. இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றதுக்காக தான் அயம் அஸ்மீதி புருஷா அப்படின்னாங்க. அயம்னு இங்க சொல்லக்கூடிய இந்த இதுவானது ரஜிசர்ப்பத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈயமோ அயமோ இதமோ இல்லாததான நிச்சயமான கூட்டஸ்தன் தான் இது அப்படின்ற ஒரு ஞானம் வர அளவுக்கு விஜானியார் அப்படின்ற அர்த்தத்துல அப்போ ஆத்மானம் சேத் விஜானியார் அயம் அஸ்மீதி, அந்த அயம்ன்றது நிச்சயமான ஒரு அறிவு வரணும். அசந்திக்தமான விபரியாசம் வேறாக இல்லாததான ஒரு அறிவு வரணும். எந்த சந்தேகம் வந்ததோ அப்ப நீங்க விசாரம் பண்ணீங்க, விசாரம் பண்ணும்போது அந்த நான் இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாத நான் ஒரு தெளிவானது ஏற்பட்டுருது. அந்த தெளிவான ஏற்பட்ட பிறகு அந்த நான் என்னன்றதை நீங்க புத்தகத்துல தேடினோம். புத்தகத்துல என்ன கிடைக்குது? எங்க இருக்கக்கூடிய நானு, அதனாலதான் உன்னுடைய சேஞ்ச் எதுவுமே தெரியல. எத்தனை உடம்பு சேஞ்ச் ஆச்சுனாலும் மனசு சேஞ்ச் ஆச்சுனாலும் அந்த நானுக்கு சேஞ்ச் ஆனது இல்ல அப்படின்ற ஒரு வேதாந்தத்தின் மூலமாக வந்த ஒரு அறிவு, நிச்சயமான ஒரு அறிவு. அந்த அறிவு தான் அதுன்னு சொல்லக்கூடிய நிச்சயமான அறிவு. இந்த ஒரு அறிவைத்தான் உண்மையான அறிவுன்னு சொன்னேன். இந்த அறிவு இருக்கு இல்லையா, கூட்டஸ்தம் அகம் பிரம்மாஸ்மின்ற அறிவு, அததான் நீ அறிந்து கொள்ளணும்ன்றதுதான் இந்த பிரகதாரண்ய உபனிஷத்தினுடைய உபதேசம். ஆத்மானம் விஜானியா அயம் அஸ்மி, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு. நான் இருக்கிறேன் அப்படின்னாக்க நான் சத்தாக இருக்கிறேன் என்று அறியணும் அப்படின்னு. இந்த நான் சத்தாக இருக்கிறேன் அப்படின்றதுலயும் நமக்கு நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க, நான் எங்க இருக்கேன்னா ஒரு கன்ஃபியூஷன். அங்கேயும் நான் எங்க இருக்கேன், நான் எங்க இருக்கேன், இங்கதான் இருக்கேன். இங்க என்ன இங்கேயா இருக்கீங்க? இல்ல, சேர்ல உட்காந்து இருக்கேன். இந்த உடம்புலயா இருக்கீங்க? எங்க இருக்கீங்க தெரியல. இங்க கண்ணுல இல்லையா? அத கண்ணுதான் இருக்கீங்களா? குத்தினா உங்களுக்கு வலிக்கிறது, அங்கேயே தகராறு இல்லையா? எங்க இருக்கேன் அப்படின்றதும் எனக்கு தெரியுது. ஆனா நம்ம அஜ்ஞானத்தினால இங்க இருக்கோம்னு சொல்றோம்ன்றது நமக்கு தெரியுது. சாஸ்திரமானது என்ன சொல்றது? எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் பிரம்மம் அப்படின்னு சொல்றது. எனக்கும் அதிஷ்டானம் பிரம்மமா தானே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்தை மறைச்சி இந்த பில்டிங் வந்தது, அந்த பிரம்மத்தை மறைச்சி இந்த ஸ்டேஜ மறைச்சி இந்த சேர மறைச்சி நானு என்ன மறைச்சிட்டு அந்த பிரம்மத்தை தானே நான் மறைச்சிட்டு இருக்கேன். எங்க இருக்க அந்த பிரம்மம் அப்படின்னு சொன்னாங்க, ஸ்வே மகிம்னே பிரதிஷ்டதி அப்படின்னு வேற வேதமானது சொல்லிது. நீ உன்னுடைய மகிமையில தான் எப்பொழுதும் எல்லாரும் பிரதிஷ்டையா இருக்கீங்க, பிரம்மத்துலதான் எல்லாருமே இருக்கீங்க. இன்ஃபேக்ட் எல்லாருமே பிரம்மத்துலதான் இருக்கோம் அப்படின்னு சுதி சொல்றதுன்னாக்க இதை புரிந்து கொள்ளுகிறது கஷ்டமா இருக்கு. அதே சமயத்துல இதுதான் உண்மையான புரிதல்னு நமக்கு தெரியுது. இப்படி எங்க இருக்கக்கூடிய பரபிரம்மமா இருக்கக்கூடிய நான் தான் எங்க இருக்கக்கூடிய நானு, அதுதான் கூடஸ்தனாக மைக்ரோவா இருக்கும் போது கூடஸ்தன், மேக்ரோவாக இருக்கும் பொழுது பிரம்மம் அப்படின்றது தெரியுதுன்றதுக்காக தான் இங்க ஜலாகாசம், கடாகாசம், மேகாகாசம், மகாகாசம் அப்படின்லாம் சொன்ன. இப்படி இந்த நாலுத்தையும் சேர்ந்து அயமஸ்மி அப்படின்றத புரிஞ்சு தத்வத்து அத்ரேத நிர்ணயித்தம் அயம் இத்யபிதீயதே. இப்படி நீங்க தீர்மானம் செய்வதற்காகத்தான் இந்த இது என்ற சொல்லானது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னார். இப்படி தாத்பரியமா சொன்ன பிரமாணத்துக்கு உபதேச சாஸ்திரியில ஆச்சாரியார் ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கார். தேகாத்ம ஜானவத் ஞானம் தேகாத்ம ஜான பாதகம்,
தேக ஆத்ம ஞானவத்து, தேகத்துல ஆத்மா என்ற அறிவு இருக்கா மாதிரியே தேகம் ஆத்மா அப்படின்ற அறிவை இந்த ஞானமே பாதிக்கிறது. நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் தேகம்தான் நானு அப்படின்னு நினைச்சேன். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல அந்த படத்தை காமிச்சதுனாக்கும் உங்களுக்கு அதுவே பாதிச்சிருந்தா நானுக்கும் அந்த தேகத்துக்கும் ஒன்னும் சம்பந்தம் இல்லைன்றது நல்லா தெரியுது. அந்த நானுக்கும் அங்க இருக்கக்கூடிய நானுக்கும் இங்க உட்கார்ந்து இருக்கிற நானுக்கும் வித்தியாசம் இல்லைன்றது எனக்கு தெரியுது. ஆனா தேகத்துல நிறைய வித்தியாசங்கள் வந்திருக்கு. அதனால தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் இருக்குன்றதும் தெரியுது. தேகத்துலதான் வித்தியாசம் இருக்கு, ஞானத்துல வித்தியாசம் இல்ல, அந்த நான்ல வித்தியாசம் இல்லை என்றும் தெரியுது. அதனால தேகாத்ம ஞானவத்து ஞானம் தேகாத்ம ஞான பாதகம். இந்த தேகமே ஆத்மான்ற ஒரு நாலேஜ் ஆனது பாதிக்கணுமே ஆனால் நான் இந்த தேகத்துல நான் இருக்கிறேன்றது தெரிஞ்சாதான் இந்த தேகத்துல இருக்கக்கூடிய நான் என்ற ஆத்மாவும் பாதிக்கிறதுன்னு அவர் ஒரு பண்ணா சொல்லியிருக்காருங்க உபதேச சாகத்தில இல்லையா. அதனால இப்படிப்பட்ட விஷயத்துல ஆத்மா விஷயத்துல ஆத்மன்யேவ பவேத்யஸ்ய சன இச்சன்னபி முச்சதே. இப்படி ஒரு எண்ணம் இருக்குதுன்னா அவனுக்கு விரும்பலன்னா கூட அவன் என்ன பண்றான், அவன் இந்த சம்சாரத்திலிருந்து அவன் தானே விடுபடுறான் அப்படின்னா. இது எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்ல போறாரு. அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப விசேஷமான ஒரு எக்ஸாம்பிள பின்னாடி சொல்ல போறாரு. இப்ப எப்படி இத புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, இந்த 10 பேரு ஒரு பரமார்த்த சிஷ்யர்கள் 10 பேரு ஒரு நதியை கடந்து போறாங்க. போகும்போது எல்லாரும் போன உடனே அந்த குரு என்ன பண்ணிட்டாரு, அப்பா நீங்க அங்க போன உடனே அந்த பொண்ண கரெக்டா போங்க, 10 பேரும் ஜாகிரதையா போங்க, 10 பேரும் அங்க போன உடனே ஒருத்தருக்கு செக் பண்ணிக்கோ, மிஸ் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இவன் 10 பேரும் நீச்சல் அடிச்சுட்டு அந்த கரையில போய் பட்டான். 10 பேர் வந்திருக்கோமா பாருன்னு 1 2 3 4 5 6 7 8 9 எண்ணினா ஐயோ ஒருத்தன் காணும்னா உடனே அவன் எண்ணினா இரு நான் என்ற 1 2 3 4 5 6 7 8 9 ஐயோ ஒருத்தன் மிஸ்ஸிங்க. எல்லாரும் எண்ணிட்டாங்க, ஒருத்தன் மிஸ். நம்மள யாரோ ஒருத்தன் யாருன்னு தெரியல, அவன் முடிவிட்டான் அப்படின்னு ஒரே கலட்டா பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த பக்கமா ஒரு சன்னியாசி வந்தாரு. என்னப்பா எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. சார் ஒருத்தன் தொலைஞ்சு போயிட்டான், நாங்க என்ன பதில் சொல்றது எங்க குருக்குன்னு தெரியல, எங்கள ஒருத்தன் காணாம போயிட்டான் யாருன்னு தெரியல அப்படின்னாரு. அவரு என்ன உங்களுடைய ப்ராப்ளம், நாங்க 10 பேர் வந்தோம், ஆனா இப்ப 9 பேர் தான் இருக்கோம். எப்படியா 9 பேர் பாருங்க சார், 1 2 3 4 5. இப்ப நான் என்றேன் இருங்க, நீங்க என்னதீங்க 1 2 3 4 5 9 ஆச்சா, எண்ணிட்டியா? 10வது யாரு தெரியுமா? நீ என்ன ஓகே, நீதான் அது தசமஸ்தோமசி, நீதான் அந்த 9வது 10வது பேர் வழி அப்படின்னு அவர் சொன்னோன்னா பாடான்னு இவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. இது வரைக்கும் அழுதுந்தாங்க, இவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒன்ன மிஸ் பண்ணிட்டாங்க, இவங்களுக்குள்ளேயே அந்த நானானது இப்ப கிடைக்கப்பட்டது. இந்த நானு எங்கேயும் மிஸ் ஆகவும் போல, இந்த நானு எங்கேயும் கிடைக்கவும் போல. அதே மாதிரி இந்த கூடஸ்தனானவன் இந்த சிதாபாசனோட இல்லாமல் இருந்ததும் கிடையாது. அதனால அவர் தனியா அவரோட தான் இருக்காருன்றதும் கிடையாது, அவர் தனியாவும் இருக்கார். யார் இந்த சிதாத்மாவை யார் புரிந்து கொள்கிறானோ அவன் தான் தசமஸ்தோமசி. அந்த இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு வர்றார். அந்த சன்னியாசி அவர் வார்த்தையில தானே சொன்னார் நீ 10வது ஆளுன்னு. அவர் சொன்ன வார்த்தையினாலதானே 10வது வருஷம் கிடைச்சது. அதே இடத்துல 10வது ஆளு இல்லாத ஆளை அவர் சொன்னாரு. ஆல்ரெடி இருக்கிற ஆளை பார்த்து நீதான் அந்த 10வது ஆளுன்னு சொன்னாரு. அப்போ இதுவரைக்கும் அந்த 10வது ஆள் இல்லன்னு நினைச்சது அவருடைய வார்த்தையினால 10வது ஆளா அவனுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த வேதாந்தத்தின் மூலமாக நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பிரம்மம்னு உண்மையிலேயே பிரம்மம், ஆனா நம்ம யாருமே பிரம்மம் இல்லன்னு நினைச்சிருந்ததுனால அவசப்பட்டு இருந்தோம். இந்த வேதாந்தமானது என்ன சொல்லிட்டுன்னா, அப்பா நீ ஆல்ரெடி பிரம்மன் தான், என்ன அது உனக்கு தெரியல, நீதான் அந்த பிரம்மம் அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுக்கறது. அப்படின்னாக்க எப்படி அங்க எக்ஸாம்பிள்ல ஒருத்தருடைய சொல்லானது செத்து போயிட்டான்ற ஒரு துக்கத்தை எல்லாத்தையும் களைஞ்சி எடுத்துட்டோ, அதே மாதிரிதான் நம்ம எல்லாம் இப்ப துக்கத்துல சம்சாரி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த வேதமானது குரு மூலியமாக சொல்லி, அப்பா நீ கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடியும் பிரம்மன் தான்,
கிளாஸ்ல இருக்கும் பொழுதும் பிரம்மன் தான், வீட்டுக்கு போனாலும் பிரம்மன் தான். நீ எப்பொழுதுமே பிரம்மம் இல்லாத நிலையே கிடையாது. நீயா நான் பிரம்மம் இல்லன்னு நினைக்கிட்ட, நான் கிளாஸுக்கு வந்த நீதான் அந்த பிரம்மன்னு சொன்ன. இப்போ உனக்கு துக்கம் போச்சுன்னாக்க அது என்ன அர்த்தம்? அந்த சுதி பிரமாணமானது எதை காமிச்சு கொடுத்தது? இல்லாததைய காமிச்சு கொடுத்தது. ஆல்ரெடி பிரம்மமாக இருக்கக்கூடியவரை, இதுக்கு நம்ம சாதாரண இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும்னா, ஒரு செயின் ஒண்ணு சின்னதா ஒரு செயின் போட்டு தான் இல்ல, சாமிக்காரன் நியாயம் பேரு. சாமிக்காரன்னா செயின். அந்த செயின் என்ன பண்ணா ரொம்ப காஸ்ட்லியான செயின், ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சிட்டு அதை போட்டுன்னு வந்தான். போட்டுன்னு வந்து அவன் என்ன வச்சா, இந்த கண்ணாடிக்கு மேல அந்த செயின் போயிடுது. வந்த உடனே வீடு முழுக்க செயினை தர்றான். என்ன அவ்வளவு காஸ்ட்லியான செயின். அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்னடா ஃப்ரெண்டுக்கு காமிச்சானே, ஃப்ரெண்டு கிட்ட போய் எப்படி நான் போய் கேட்க முடியும் அந்த செயினை எடுத்தியான்னு. ஆனா நான் வேற யாரையும் பார்க்கல, அந்த செயினை எல்லாம் காமமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ண ஓடினான். இல்ல கடைசியா ஒரு டிசைட் பண்ண, 8 மணி நேரம் 10 மணி நேரம் தேடியாச்சு, அதனால தப்பு ஒண்ணும் கிடையாது, அவனை போய் கேட்டுலான்ட்டு ஓடிப்பா அவன்கிட்ட கேட்டான். நான் ஒரு செயின் ஒண்ணு போட்டிருந்தேனே, உங்ககிட்ட கூட காமிச்சேனே, அந்த செயின் காணும், எங்க போகுது? அதோ உன் தலையிலயே இருக்காடா அப்படின்னா அவன். என்ன இப்ப பாருங்க, இவனுக்கு அஞ்ஞானமானது இருந்தது. இப்ப இவன் ஓடினானு, அவ்வளவு தூரம் ஓடின உடனே தானே அவனுக்கு தெரிஞ்சது. அவன் பண்ணான். இப்போ இவன் ஓடினது அவசியமா? அவசியம் இல்ல இல்லையா? இவன் தொலைக்கவே இல்லையே, தொலைக்காம ஓடின அவசியமான்னு கேட்பான். ஆனா ஓடினது அவசியம்தான். எதுக்காக? டு நோ தட் மை ஓடுதல் வாஸ் நாட் நெசசரின்னு தெரிஞ்சாதான் அவனுக்கு அது கிடைக்கும். அதனால நம்ம எல்லாம் இப்ப அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அந்த ஆத்மாவை தெரியாம எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே என்ன சுதியானது சொல்லி கொடுக்குறது, அப்பா நீதான் அந்த ஆத்மா, நீதான் அந்த கூடத்தன் தான், உண்மையிலேயே கூடத்த நீ விவகாரம் பண்ணும் போது சிதாபாசன்னு நினைச்சிட்டு இருக்க, உண்மையிலேயே நீதான் அந்த கூடத்தன். அதனால ஆத்மானம் சே விஜானியாத் அயமஸ்மீதி, அந்த உண்மையான ஆத்மா சர்வகதமான ஆசமந்தாது இருக்கக்கூடிய பொருள் எதுவோ அதுதான் ஆத்மா. ஆப்னோதி இது ஆத்மா, அப்புறம் அத்தா இது ஆத்மா, அப்படின்னா ஒரு 3 டெபினிஷன் பார்த்தா இல்லையா? இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஆத்மா நீதான் அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி கொடுத்து இவனா ஆத்ம ஞானியா ஆக்குறது. இப்படி அந்த ஒரு ஆத்மாவை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற இந்த அந்த அயம் சக்தமானது இப்ப எப்படி இருக்கு? வேதாந்த சொல்லி கொடுக்கும் போதுன்னா நமக்கு பரோட்சமா இருக்கு. நான் தான் பிரம்மமா வேதம் சொல்றது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. இது எப்போ நான் பிரம்மன்றது அபரோட்சமாக எனக்கு ஆகிறதோ, அதுதான் எப்போ அபரோட்சமா ஆகிறதோ, எனதாக அந்த லாஜிக் எல்லாம் எனதுக்கு என்னாலேயே அதை அசிமுலேட் பண்ண முடியறதோ, அப்போ இந்த ஞானமானது கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அசிமுலேஷனா இருக்கக்கூடிய அந்த இதுதான் அந்த இதுன்னு சொல்லிருக்கு. அயமஸ்மீது புருஷா, அந்த அயம் தான் அப்படின்னு இந்த 2 எக்ஸாம்பிள வச்சுட்டு இப்ப சொல்ல போறாரு. இத அடுத்த சங்கமா பார்ப்போம். ரொம்ப அருமையான 2 எக்ஸாம்பிள வச்சுட்டு இந்த அயமஸ்மீது புருஷா சொல்ல போறாரு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.